பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டிருக்கு சென்னையில் வந்து. அப்படியா? கண்டிப்பாக உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமா அரசு வந்து நிச்சயமா ஆக்ஷன் எடுக்கும். பெரியார் மண்ணல்ல, பெரியாரை ஒரு மண்ணு தான் அப்படின்னு தொடர்ந்து சீமான் பேசிட்டு வராரு. அவருக்கு நான் பதில் சொல்றதே கிடையாது. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து என்சிசி மாணவர்கள் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த முறை டெல்லியில் ரிபப்ளிக் டே குடியரசு தின அந்த பரேடில் கலந்து கொண்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு சிறிய பாராட்டு விழா, பரிசு தொகை வழங்குகின்ற விழா, அவங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வருடமும் இல்லாத மாதிரி இந்த வருடம் 2 வருடங்கள் முன்பு ஒரு கோரிக்கை வச்சாங்க என்சிசி மாணவர்கள். சென்ற முறை என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு. இங்கேருந்து டெல்லிக்கு போகிறது வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வரும்பொழுது சீக்கிரம் வந்துடுறாங்க, ஃப்ளைட்டில் கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது ட்ரெயினில் போகும்போது கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது, டயர்டாயிடுறோம், போகிறதுக்கும் வரதுக்கும் 6 நாட்கள் ஆகிடுதுன்னு ஃப்ளைட் விமான வசதி செஞ்சு ஏற்பாடு சொன்னாங்க. முதலமைச்சர் அந்த கோரிக்கையை சொன்னோன்னே உடனே நிறைவேற்றி கொடுத்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட 28 லட்ச ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து மாணவர்களும் அந்த ட்ரெயினர்ஸ் அவங்க எல்லாருமே ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வச்சு வந்திருக்கிறாங்க. அதற்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அது மாதிரி பல்வேறு பதக்கங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதற்கு இந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க.